ஸ்ரீ ரேவா காண்டம் 191 அத்தியாயம். ஸ்ரீ துவாதச ஆதித்ய தீர்த்தமென்றழைக்கப்படும் துவாதசாதித்ய தீர்த்தத்தின் மகத்துவம் ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர் அதற்கு மிக அருகில் உள்ள சித்தேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அதுவே சுயம்புவான இறைவனின் முதல் லிங்கம். அது அமிர்தத்தை பொழிகிறது. அதை கண்ட உடனேயே மனிதன் கடன்களிலிருந்து விடுபடுகிறான். முன்னர் 12 ஆதித்யர்கள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பரமேஸ்வரரை வழிபட்டு மிகப்பெரிய சித்தியை பெற்றனர். எனவே அந்த தெய்வம் சித்தேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. சித்திகளை விரும்புவோருக்கு அவர் அவற்றை அருள்பவர். யுதிஷ்டிரர் கூறினார், மேன்மை மிகு பிராமணரே, ஆதித்யர்கள் சித்தியை அடைந்து விட்டார்கள் என்பதை செவிமடுத்து நான் மிகவும் வியப்படைந்தேன். சித்தேஸ்வர தீர்த்தத்தில் அவர்கள் அதை எவ்வாறு அடைந்தார்கள்? ஆதித்யர்கள் கடுந்தபத்தில் ஈடுபட்டதன் நோக்கம் என்ன? மேன்மை மிகு பிராமணரே, அவர்கள் தாங்கள் விரும்பிய சித்தியை அடைந்து விட்டார்கள். பிராமணரே, நான் இந்த கேள்வியை சுருக்கமாக கேட்டுள்ளேன். தயை கூர்ந்து அதனை விரிவாக கூறுங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், சக்கரனில் தேவேந்திரனில் தொடங்கி 12 ஆதித்யர்களும் அதிதி தேவியிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் தேவேந்திரன், தாத்ரு, பகன், த்விஷ்ரு, மித்ரன், வருணன், ஆரியமான், விவஸ்வான், சவித்ரு, பூஷன், அம்சுமான் மற்றும் விஷ்ணு ஆவர். இந்த 12 ஆதித்யர்களும் பாஸ்கரன், ஒளியூட்டுபவன் என்ற நிலையை அடைய விரும்பினர். எனவே அவர்கள் நர்மதை நதிக்கரைக்கு வந்து கடும் தவம் மேற்கொண்டனர். மகா அரசனே, கஷ்யப முனிவரின் உன்னத ஆன்மா கொண்ட புதல்வர்கள் கூட்டாக துவாதசாதித்யன் என்று அழைக்கப்பட்டு சித்தேஸ்வரர் கஷேத்திரத்தின் மகா சித்தியை அடைந்தனர். பிரபஞ்சத்தின் ஆதாரமான திவாகரன் அவர்களால் அந்த தீர்த்தத்தில் தத்தமது பங்குகளுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அன்றிலிருந்து அரசனே, அந்த தீர்த்தம் உலகில் புகழ் பெற்றது. 4 யுகங்களின் முடிவில் அழிவு நெருங்கும் வேளையில் துவாதசாதித்யர்களிடமிருந்து 12 சூரியன்கள் தோன்றுகின்றன. கிழக்கு திசையில் தேவேந்திரன், தென்கிழக்கு திசையில் தாத்ரு, தெற்கில் கபஸ்திபதி அதாவது பகன், தென்மேற்கு திசையில் த்வஷ்ரு, மேற்கில் வருணன், வடமேற்கில் மித்ரன், வடக்கில் விஷ்ணு, வடகிழக்கில் விவஸ்வான் ஆகியோர் சுடர்விட்டு எரிகின்றனர். மேலே சவித்ருவும் கீழே பூஷனும் சுடர்விட்டு எரிந்து எல்லாவற்றையும் உலர்த்துகின்றனர். வாயிலிருந்து வெளிவந்த அம்சுமானும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பிரபஞ்சத்தை எரிக்கின்றனர். மகா அரசனே, அவர்கள் அனைவரும் பிரபஞ்சம் முழுவதையும் எரிப்பதற்காக இங்கும் அங்கும் அலைந்தனர். அவ்வாறே 12 ஆதித்யர்களும் பக்தர்களின் விருப்பங்கள் நிறைவேற உதவுகிறார்கள். அதிகாலையில் எழுந்து புனித நீராடி தேவர்களின் தலைவரும் துவாதசாதித்யனுமான இறைவனை தரிசிக்கும் நபருக்கு கிடைக்கும் நன்மையினை செவிமடுங்கள். துவாதசாதித்யனை கண்டவுடன் முன்பு செய்த சொல்லாடல், மனமாய் அல்லது உடலாய் செய்த பாவங்கள் அனைத்தும் உடனடியாக அழிந்து விடுகின்றன. பரதனின் வழி தோன்றலே ஒரு பக்தன் அந்த இறைவனை வலம் வந்தால் சந்தேகமின்றி அவனால் பூமியும் வலம் வரப்படுகிறது. 7ஆம் திதியில் அந்த தீர்த்தத்தில் விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன் வேறு இடங்களில் 7 சப்தமி தினங்களுக்கு அதே விரதத்தால் கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம். 6ஆம் திதியுடன் வரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் துவாதசாதித்யனை தரிசித்த பின்னர் ஒரு பக்தன் அந்த தெய்வத்தை வலம் வந்தால் அவனது பாவம் அழிந்து விடுகிறது. அவர் 7 பிறவிகளுக்கு நோய்களிலிருந்து விடுபட்டிருப்பார். தினமும் 100 முறை பக்தியுடன் வலம் வருபவர்களுக்கு கருடனை கண்டவுடன் எல்லா சிரமங்களும், வெண்புள்ளிகளும், கட்டிகளும், ஏன் எல்லா தோல் நோய்களும் கூட அரவங்களைப் போல அழிந்துவிடும். 60 தினங்கள் தீர்த்தத்தை நாடுவதன் மூலம் அவர் ஒரு மகனை பெறுவார். 191ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.